Taste the Daily. அண்மை செய்தி. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே தமிழக எல்லையான காரைக்காடு மதுவிலக்கு சோதனை சாவடியில் வடமாநிலத்தவர்கள் போலீசாரை தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்துள்ள கொளத்தூர் பகுதியில் தமிழக கர்நாடக எல்லை பகுதி இருக்கிறது. இந்த பகுதியில் காவல்துறை சோதனை சாவடி மற்றும் வனத்துறை சோதனை சாவடி, மதுவிலக்கு போலீசார் சோதனை சாவடிகள் செயல்பட்டு வருகின்றன. மதுவிலக்கு போலீசார் சோதனை சாவடி எதற்கென்றால் அந்த மலை பகுதி என்பதால் அங்கிருந்து கள்ளச்சாராயம் எடுத்துபவர்களை தடுக்கவும், கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு மதுபாட்டில்களை கடத்தி வருவதை தடுக்கவும் இந்த சோதனை சாவடி செயல்பட்டு வருகிறது. தினமும் சோதனை நடத்தும் மது பாட்டில்கள் பறிமுதல் செய்யும் சம்பவமும் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்திலிருந்து சேலத்திலிருந்து கொளத்தூர் காரைக்காடு வழியாக கர்நாடக மாநிலம் செல்வதற்காக இருந்த பேருந்தை மதுவிலக்கு போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்ய முயன்றிருக்கிறார்கள். அப்போது அந்த பேருந்தில் இருந்த பயணிகள் சிலர் மது போதையில் இருந்ததாகவும் தெரிகிறது. அந்த பயணிகள் போலீசாரை சோதனை செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியதால் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் அந்த பயணிகள் மதுபோதையில் இருந்த பயணிகள் இரும்பு குழாயை கொண்டு போலீசாரை கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதலில் மதுவிலக்கு போலீசாரான சுகவனேஸ்வரன், செந்தில்குமார் ஆகிய 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அறிந்த பொதுமக்கள், அங்கிருந்து அதாவது காரைக்காடு பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அந்த சோதனை சாவடிக்கு திரண்டு வந்திருக்கிறார்கள். போலீசாரை தாக்குதலை கண்டவுடன் அவர்களும் ஆவேசம் அடைந்து அந்த அந்த பேருந்தில் வந்த வடமாநிலத்தவர்கள் மீது பதில் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். 2 தரப்பினரும், அதாவது வடமாநிலத்தினரும் தமிழகத்தில் அந்த காரைக்காடு பகுதியை சேர்ந்த மக்களும் ஒருவருக்கொருவர் இரும்பு கம்பி, PVC குழாய் கொண்டு கடுமையாக தாக்கியிருக்கிறார்கள். அந்த பகுதியே போர்க்களம் போல ஒரு காட்சி அளித்திருக்கிறது. இதற்கிடையில் தகவல் அறிந்து வந்த கொளத்தூர் போலீசார் முதல் கட்டமாக படுகாயமடைந்த அந்த மதுவிலக்கு போலீசார் இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அந்த சிகிச்சைக்கு அனுமதித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த பேருந்தில் வந்த பயணிகள் மதுபோதையிலிருந்து போலீசார் மீது தாக்குதல் நடத்திய 4 பேரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். தற்போது அவர்களிடம் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு கொள்ளப்பட்டு வருகிறது. சுரேஷ், விரிவான தகவல்களுக்கு நன்றி மதியழகன். itu bola ni aja apa itu? Sir,